தேடி போய் பார்க்கணும். எதிர்த்து நின்று பேசணும். அங்கெல்லாம் தைரியமாக பேசணும். அவன்கிட்ட பேசி, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஏன் இந்த மாதிரி தோணுது, நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, இந்த மாதிரி ஒர்க் நான் இங்கே பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா, அப்போ என்கிட்ட நேரடியாக சொல்லுங்கள். நம்ம நேரடியாக கேட்கணும். அதை விட்டுட்டு மறைமுகமாக வேறு ஏதாவது மூலியமாக தாக்குறது, இந்த மாதிரிலாம் ஏன் வச்சுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு பயந்துட்டு, ஐயோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறானோ தெரியலையே, இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, வேறு வழி இல்லை, நம்ம ஃபேமிலிக்காக நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினச்சி போகணுன்னு வைங்களேன், நம்ம லைஃப் லாங் நம்ம கீழே போயிட்டே தான் இருக்க வேண்டியதுதான். ஒரே ஒரு தடவை தைரியமாக நிமிர்ந்து நின்று சொல்லுங்கள். என்னென்னு அவனை கேள்வி கேட்டு பாருங்கள். அடுத்த தடவை நம்ம பக்கத்தில் யாருமே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. நெருங்கி கூட இது பண்ண மாட்டாங்க. அந்த தைரியம் தான் நமக்கு வேணுமே. ஒரு பஸ்ஸில் போகும்போதும் நமக்கு நடக்கிற பிரச்சனை